தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தொகுதி மறுவரையை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாடாக என்ன விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி? மத்திய அரசு நேற்று முன்தினம் 2027 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்த நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் அதை மேற்கோள் காட்டி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் ஏற்கனவே பாதிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதை விமர்சிக்கக்கூடிய வகையில எதிர்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை விமர்சித்து ஒரு எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுசீரமை எப்போது நடந்தாலும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பாதிக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைத்ததாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதிமுக உள்ள எந்தவித அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடைய குரலாக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கூட்டணி அறிவிக்கின் போதே அதை ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்தோ அல்லது இந்தி திணிப்பு குறித்தோ ஒரு தெளிவான மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக அரசுடைய அன்றாடம் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் இருந்திருப்பதாகவும் அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். எனவே திமுக அரசு இந்த மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு களத்தில் நிவர்த்தி செய்வது, பொதுமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேச வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான விமர்சனத்தை அரசின் மீது வைத்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைந்தாலும் மாநில உரிமைகள் சார்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தன்னுடைய அறிக்கையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.